வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று டிசம்பர் 14 கார்த்திகை 28 மாலை 2:30 மணி அளவிலான வானிலை அமைப்பு. வங்கக்கடலில் எதிர்பார்க்கப்பட்ட வானிலை மாற்றங்கள் மற்றும் 6ஆம் சுற்று மழைப்பொழிவின் துவக்கம், அடுத்த சுற்றிற்கான காற்று சுழற்சிகளினுடைய நகர்வுகள் மற்றும் அடுத்தடுத்து வங்கக்கடலில் ஏற்பட இருக்கும் வானிலை மாற்றங்களும் சற்று தீவிர நிகழ்வுகள் பற்றியான நமது முன்னோட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. நேற்று அதற்கு முந்தைய வானிலை விளக்கங்களில் எதிர்பார்க்கப்பட்ட 6ஆம் சுற்று மழைப்பொழிவு இன்றும் 5 முதல் 8 மணி நேரங்களில் கடலோர பகுதிகளில் துவங்க இருக்கிறது. எனவே காலை பனிப்பொழிவு உங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் பிற்பகலுக்கு பிந்தைய வானிலையில் மாற்றங்கள் இருக்கின்றன என நமது பதிவுகளில் நாம் வெளியிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடலோர பகுதிகளில் நாகப்பட்டினம், திருவாரூர் தெற்கு, தஞ்சாவூர் தெற்கு, புதுக்கோட்டை கிழக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் தற்போதைய வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். வடகிழக்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கும். கிழக்கு காற்று இணைப்பு ஏற்பட துவங்கியிருப்பதை அடுத்து பாக்சலசந்தி வழி மன்னார் வளைகுடா பகுதியில் காற்றினுடைய வேகம் வெகுவாக அதிகரித்திருக்கிறது. தென்னிலங்கைக்கு மிக அருகாமையில் நீடிக்கும் காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதிக்கு இணையாக நீடித்து வந்த நிலையில் தற்போது வடக்கு வடமேற்காக தென்னிலங்கை நோக்கி மெல்ல நகர்கிறது. அது இன்று மாலை அல்லது முன்னிரவுக்குள் தென்னிலங்கைக்கு மிக நெருக்கமாகவும் சற்று வடக்கு நோக்கியும் தென்னிலங்கையின் ஊடையும், அதாவது தென்னிலங்கையின் மீதும் நிலப்பகுதி கடல் பகுதி என நீடித்து கிழக்கு காற்று குவிதலை கடலோர மாவட்டங்கள் மீது ஏற்படுத்த இருக்கிறது. அதாவது இன்று மாலை முதல். இதன் காரணமாக 6ஆம் சுற்றில் எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு இன்று மாலை இரவு உறுதியாக கடலோர பகுதிகளில் துவங்குவது கிட்டத்தட்ட தற்போதைய நிலையில் உறுதிப்படுத்தலாம். எந்தெந்த பகுதிகள் என நாம் எதிர்பார்ப்பது விழுப்புரம் மாவட்டம் தொடங்கி கடலூர், பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடலோர பகுதிகள், அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு கடலோர பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய அநேக தெற்கு கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் கிழக்கு கடலோர பகுதிகளிலும் சற்று உள்பகுதிகளிலும் இன்று மாலை இரவு மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது உறுதியான வாய்ப்புகளாக எடுத்துக்கொள்ளலாம். வடக்கில் மழை பரவல் என்பது நள்ளிரவுக்கு பின்பு மேலும் விரிவடையக்கூடும். அதாவது சென்னை திருவள்ளூர் வரை கூட, சென்னை திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அதே போல பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகள், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கடலோர பகுதிகளில் நள்ளிரவுக்கு பின்னர் அல்லது நள்ளிரவு மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் மேலும் நீட்சியடையக்கூடும். அதாவது சுழற்சி தற்போதைய நிலையில் நகரக்கூடிய நிலையில் இப்போ அந்த சுழற்சியானது வடக்கு வடமேற்காக நகர்கிறது. அதிகபட்சமாக வடக்கு வடமேற்காக மெல்ல நகர்கிறது. ஒரு கட்டத்தில் அது தென்னிலங்கையின் ஊடே அமைந்து, அதாவது தென்னிலங்கையை நிலப்பரப்பு மற்றும் கடல் பரப்பு என இந்த காற்று சுழற்சி நீடித்து பெரிய அளவில் தமிழக வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுவதற்கான உகந்த வானிலை சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் மாற்றங்கள் ஏதும் இல்லை. இது நாளை காலை அதிகாலை தொடரவும் கூடிய நிலை உள்ளது. கடலோர பகுதிகளில் 15ஆம் தேதி பகல் பொழுதிலும் காற்று குவிதலுக்கும் மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சுழற்சி அதே இடத்தில் நீடித்தாலும் சற்று மீண்டும் குமரிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே காற்று சுழற்சியானது நாளை பகல் பொழுதில் நகர்வதில் பின்னடைவு ஏற்பட்டால் மழைப்பொழிவானது கடலோர பகுதிகளுடன் நின்று கொள்ள
நாளை நள்ளிரவுக்கு பின்னர் மீண்டும் சுழற்சியானது குமரிக்கடல் நோக்கி ஒரு தனித்த காற்று சுழற்சியாக வெளிப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய சூழல் தென் மாவட்டங்களுக்கு வலுவான மழைப்பொழிவை கொண்டு வந்து சேர்க்கும் என எதிர்பார்க்கலாம். அத்தகைய நிகழ்வு ஏற்பட்டால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றே தற்போதைய நிலையில் நாம் அறிய முடிகிறது. எனினும் வானிலை மாற்றங்களுக்கு உள்ளது. நாளை வானிலையை நாம் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளை வானிலை மாற்றங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்பு இவ்வாறாக இருக்கலாம். இந்த நிலையில தென் மாவட்டங்களுக்கு வலுவான மழைப்பொழிவு 16ஆம் தேதி தொடங்கி தென் மாவட்டங்கள், அநேக தென் மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களில் கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் மழை பரவலுக்கான வாய்ப்புகள் 16ஆம் தேதி இருக்கக்கூடும். அதாவது நிகழ்வு இந்த காற்று சுழற்சியானது குமரிக்கடலில் நிலப்பகுதியை விட்டு, அதாவது தென்னிலங்கை விட்டு விலகி குமரிக்கடலில் முழுவதுமாக காற்று சுழற்சியாக நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் சற்று வலுவான மழைப்பொழிவு மேற்சொன்ன பகுதிகளுக்கு ஏற்படக்கூடும். அநேக தென் மாவட்டங்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதுவும் தென் கடைக்கோடி மாவட்டங்களில், அதாவது குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்த விருதுநகர், மதுரை வரை அதிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த நிலை 16, 17 வரை எதிர்பார்க்கக்கூடிய காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிலையில் மழைப்பொழிவு தொடரக்கூடிய நிலை இருக்கலாம் என இந்த சுற்று மழைப்பொழிவை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். மேற்கு மத்திய மாவட்டங்களிலேயும் சற்று குறைவான வாய்ப்புகள் கடந்த வானிலை விளக்கங்களில் விளக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தற்போது கூடுதல் மழைப்பொழிவிற்கு அந்த திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலையும், கரூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலையும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளிலையும், பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் 16, 17 தேதிகளில் இருக்கக்கூடும். 18ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்து அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய சுழற்சிகள் மூலமாக, ஒரு சுழற்சி என நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, அடுத்தடுத்த சுழற்சிகள் அவ்விடத்தில் இருந்து தொடர்ச்சியாக விடுபட்டு அது தென்னிலங்கை நோக்கி மீண்டும் வர மழைப்பொழிவு தொடரக்கூடிய நிலை, 7ஆம் சுற்றாக தொடரக்கூடிய நிலை இருக்கக்கூடும். 18ஆம் தேதி முதல் 18 முதல் 23 வரை மீண்டும் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே நீடிக்க, காற்று சுழற்சிகளின் நகர்வுகளை ஒத்தும் காற்று சுழற்சிகள் தீவிரமடைவதை பொறுத்தும் மழைப்பொழிவு மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் தெற்கு உள் மாவட்டங்களுக்கும் பரவலடைய அந்த 18ஆம் தேதி தொடங்கிய, அதாவது 18 அல்லது 19ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் 7ஆம் சுற்று மழைப்பொழிவில் மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடும். எனினும் அடுத்து வரக்கூடிய காற்று சுழற்சிகள் அதனுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து மழைப்பொழிவினுடைய தீவிரமும் வலுவடையக்கூடிய நிலை ஏற்படலாம். ஏன்னா வரக்கூடிய காற்று சுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ தென் இலங்கை அல்லது வட இலங்கை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிக்கு கூட நகர்ந்து அமையலாம், அல்லது பாக்சல சிந்தி, மன்னார் வளைகுடா இந்த பகுதியை சார்ந்து அமையலாம், அல்லது கடலில் சற்று தீவிர நிகழ்வாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் ஒரு தீவிர நிகழ்வாக, அதாவது ஒரு புயல் நிகழ்வாக கூட அந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்து நகர்ந்து வரக்கூடிய காற்று சுழற்சிகள் மாற்றமடைந்து அது அரபிக்கடலில் ஒரு புயல் நிகழ்வாக கூட நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் அநேக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களில் பலமான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாக அமையலாம் என்ற நிலைதான் உறுதி செய்ய முடியாத வானிலை அமைப்பாக அடுத்த சுற்றில் மழை வாய்ப்புகள் உள்ளன. எனவே அடுத்தடுத்த சுற்றுக்கள் பற்றிய வானிலை விளக்கங்கள் சற்று கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஓரிரு நாட்களில் தான் அத்தெளிவான மழை விளக்கத்தை வரும் 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரையிலான வானிலை
அமைப்பில் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளை உறுதியாக குறையலும். எனினும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது உறுதி. இந்த நிலை நீடிக்க அடுத்த ஒரு நிகழ்வாக தென்சீன கடல், ஏற்கனவே புயல் பீதி கிளப்பிய அந்த நிகழ்வு, அது மலக்கா ஸ்ட்ரைட், அதாவது நீரிணைப்பு மலேசிய தீபகற்பம் மற்றும் இந்தோனேஷியாவினுடைய சுமத்ரா தீவிற்கு இடைப்பட்ட அந்த மலக்கா நீரிணைப்பு வழியாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சியாக ஒரு தீவிர நிகழ்வு நகர்ந்து வலுவிழந்து உள்ளே வரக்கூடிய சூழல் இருக்கலாம் 23ஆம் தேதிக்கு பின்னர். இந்த காற்று சுழற்சியின் நகர்வுகள் பெரும்பாலும் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் நகரும் காற்று சுழற்சிகளுடைய நகர்வுகளை ஒத்தே காணப்படக்கூடும். அவ்வாறு அந்த காற்று சுழற்சி வலுவான ஈரப்பதத்துடன் வங்கக்கடலில் உள்நுழைய சற்று வலுவான நிகழ்வாக மேற்கு திசையில் அதிகபட்சமாக நகர்ந்து அது குமரிக்கடல் வழியாகவோ அல்லது தென்னிலங்கை மற்றும் வட இலங்கை ஊடே சற்று வலுவான நிகழ்வாக நீடித்து அது வடமேற்காக நகரக்கூடிய சூழலும் இருக்கலாம். இதெல்லாம் வானிலையில தற்போது உறுதிப்படுத்த முடியாத ஒரு நகர்வுகளா இருக்கு. இந்த திசையில நகர்ந்துன்னு உறுதியாக குறியிட முடியாது. புயலா மாறிடணும் உறுதிப்படுத்த இயலாது. இந்த நிகழ்வு மேற்கு வடமேற்காக அதிகபட்சமாக நகரும். மேற்கு திசையில் அதிகபட்சமாக நகரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. இதுல இன்னொரு வானிலை திருப்பம் இல்ல, அது இயல்பாக வரக்கூடிய நிகழ்வு தான். ஏற்கனவே நமக்கு இந்திய பெருங்கடல்ல பாசிட்டிவ் வைவோடி நீடித்துக் கொண்டிருக்கிறது. வலுவான குறைவழுத்த பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதாவது தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வலுவான குறைவழுத்தம் நீடிக்க, அதற்கு எதிர்முனை அதாவது கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி, ஆஸ்திரேலிய நிலப்பரப்பை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி உயரழுத்த பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்க இந்த நிலை தற்போதும் நீடிக்கிறது. வலுவான ஐஓடி, பாசிட்டிவ் ஐஓடி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் என்று அழைக்கக்கூடிய MJO, இந்த மேக கூட்டங்களின் படையெடுப்பு என்று கூறலாம். கிழக்கு நோக்கிய நகர்வுகள் பேஸ் 2 என்று அழைக்கப்படக்கூடிய மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வரும் 22, 23 தேதிகளில் வரக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த MJO இதனுடைய வருகை, அதாவது மேற்கு இந்திய பெருங்கடல்ல வரும் 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால மழைப்பொழிவில் பெரிய அளவில் தாக்கங்கள் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களில் ஏற்படக்கூடும். அதாவது ஏற்கனவே தென்கிழக்கு, தெற்கு மத்திய மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி தொடர்ந்து வெப்பமடைந்து காணப்படக்கூடிய நிலையிலும், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக காற்று சுழற்சிகள் விடுபட்டு தென்னிலங்கை நோக்கி நகர்ந்து அல்லது குமரிக்கடல் நோக்கி நகரக்கூடிய சூழல் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையிலும் பாசிட்டிவ் ஐஓடி தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்திய பெருங்கடலில். இந்த நிலையிலும் வரக்கூடிய MJO மேடன் ஜூலியன் ஆசிலேஷனுடைய நகர்வுகள், அதாவது பேஸ் 2க்கு வரக்கூடிய நிலையும் அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 வாரங்களுக்கு தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவை நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தொடர்ச்சியாக மழை வாய்ப்புகள் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சூழலும் காற்று சுழற்சிகளினுடைய நகர்வுகளும் தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த வகையில் மழைப்பொழிவு என்பது ஜனவரி 2வது 3வது வாரம் வரை அவ்வப்போது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடும். பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் பனிப்பொழிவினுடைய தாக்கம் வெகுவாக குறைந்து காணப்படக்கூடும். குறிப்பா தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்ல ஓரளவிற்கு பனிப்பொழிவு தாக்கம் வெகுவாக குறையக்கூடும். வடகடலோர மாவட்டங்கள்ல ஓரளவிற்கு குறையக்கூடும். மற்ற டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள்ல வெகுவா பனிப்பொழிவினுடைய தாக்கம் குறையக்கூடும். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய நாட்கள்ல அவ்வப்போது மழைப்பொழிவு தோன்றக்கூடிய நிலை இருப்பதனால பெரும்பாலான நாட்கள் பனிப்பொழிவு விலகிய நாட்களாக, பனிப்பொழிவுடைய தாக்கம் குறைந்த நாட்களாக அமையக்கூடும் என்ற நிலை தற்போதைய நிலையில் நமது வானிலை விளக்கமாக உள்ளது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம்